வணக்கம். என்னோட பேர் துரைக்குமார். நான் ரீசெண்ட் குரூப் ஒன்னில் வந்து டிஎஸ்பி போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜியில் படித்தேன். கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் வரணும்னு ஒரு தாட்டோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரலாக டிஎன்பிசி குரூப் ஒன்றும் கொடுத்துட்ருந்தேன். இது என்னோடய தேர்ட் அட்டெம்ப்ட் குரூப் ஒன்னில் செகண்ட் மெயின்ஸ். இந்த டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்போலோவில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போலோவில் டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாமே அட்டன் பண்ணேன். ஃபவுண்டேஷன் டெஸ்ட், மேண்டேட்ரி, மாடல், ப்ரீ மாடல் எல்லாமே அட்டன் பண்ணேன். சாம் சாரோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் பர்சனலாக நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார். எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எந்த கண்டென்ட் மிஸ் பண்ணுறீங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், எங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தார். நான் என்னோட மேஜர் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது பேப்பர் கம்ப்ளீஷன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மார்க்ஸ்லேருந்து 60 மார்க்ஸ் வரைக்குமே நான் ஸ்கிப் பண்ணிட்டு வருவேன், பேப்பர் டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல். இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது சாம் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஃபைனலாக வரும்போது, மாடலில் வரும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பேப்பர் முடிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கு ஒரு மெயின் சப்போர்ட்டிவாக இருந்தது சாம் சார் தான். அவர் கொடுத்த ஃபீட்பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டென்ட் எப்படி நம்மளுக்கு கிறிஸ்பாக எழுதணும், எப்படி சப்ஹெட்டிங்ஸ் போடணும், எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஃபார் மெயின்லி தமிழ் சொசைட்டி அவர் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணார். எந்த சோர்ஸில் எப்படி படிக்கணும் எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. இது போக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அப்போலோவில் தான் பண்ணேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கன்சர்ன் சர்வீசஸ்லேருந்து வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க. ஓரியன்டேஷனில் என்னென்ன சர்வீஸ் பற்றி எப்படி இருக்கும், அந்த சர்வீஸில் என்னென்ன ஜாப் இருக்கும், அவங்களோட ஒர்க் நேச்சர் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அது போக நமக்கு இன்டர்வியூ எப்படி இருக்கும், மார்க் இன்டர்வியூஸ் வச்சு அதுலேருந்து எப்படி ரியல் இன்டர்வியூ எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய பிரதர், அதுக்கப்புறம் அப்போலோ டீம். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே வர ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட். இந்த டைம் கிடைக்காட்டியும் அடுத்த டைம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைச்சிடணும். அதான் என்னோடய விஷ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.